வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சபரி. இன்றைக்கி உங்களை ஒரு சூப்பரான ட்ராவல் கண்டென்ட்டில் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கோங்க. இப்போ நம்ம கிளாம்பாக்கம் போயிட்டு கிளாம்பாக்கத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. சென்னையில் வெயில் பயங்கரமாக போட்டு பொழந்து எடுக்குது. அது என்ன பஸ்ஸுன்னு சொல்லிட்டு நான் கிளாம்பாக்கம் போனோடனே தான் தெரியும். எல்லோ டிஎன்எஸ்டிசி அல்ல க்ரீன் டிஎன்எஸ்டிசி அல்ல ப்ளூவா அங்கே போய்ட்டு தான் பார்க்கலாம். டீலக்ஸ் பஸ்ஸில் தாங்க போகலான் இருக்கேன். அல்ட்ரா டீலக்ஸு அது அந்த ஏசி பஸ் எல்லாமே இருக்குது. பட் அது எல்லாமே போக போக இதுக்கப்புறம் நிறையா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஜேர்னிஸில் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறாங்க. கிளாம்பாக்கம் போகலாம். கிளாம்பாக்கம் போயிட்டு அங்கே என்ன பஸ்ஸுன்னு சொல்லிட்டு அங்கே உங்களை மீட் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம லோ ஃப்ளோர் பஸ் ஏறி இப்போது கிளாம்பாக்கம் நோக்கி போயிட்டுருக்கோம். கிளாம்பாக்கம் பற்றி பேசும்போது உலகத்திலே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு நம்ம கிளாம்பாக்கம் தாங்க. ஓகே மக்களே, அட்லாஸ்ட் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே ஒரு மால் மாதிரியான செட்டப் தாங்க கொடுத்துருக்காங்க. எத்தனையோ முறை எங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கோம், பட் இன்றைக்கி தான் அமைஞ்சிருக்கு. ஓகே கேஸ், இப்போ வந்து கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போது திருவண்ணாமலை பஸ் இருக்கும், ப்ளூ கலர் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு. டிக்கெட் சார்ஜஸ் வந்து 150 rupees ஆகும். இந்த பேக் சைடு சீட்டு பிடிச்சிருக்கேன். பட் விண்டோ வந்து ரொம்ப சின்ன விண்டோங்க. ஓகே கேஸ், நம்ம பஸ் வந்து டிபார்ட் ஆகிடுச்சு. ஷார்ப்பாக 2:25 PM டிபார்ட் ஆகிருக்கு கிளாம்பாக்கத்தில் இருந்து. ட்ராவல் ஹவர்ஸ்னு பார்க்கும்போது 3 hours 15 minutes to 3 hours 30 minutes எடுத்துக்கும். பட் இந்த பஸ் எப்போ போய் ரீச் பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. நான் ரெகுலராக நைட் டைமில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 3 hours 15 minutes போய் ரீச் பண்ணிடும். பட் இப்போது டே டைமு, அதுவும் இல்லாமல் சண்டே டிராஃபிக்காக இருக்கும் ஜிஎஸ்டி ரோடில். ஸோ எப்படி எந்த டைமில் போய் ரீச் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அண்ட் போக போக ரூட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே மக்கள், இனிமேல் வர எல்லா ட்ராவல்லையும் திருக்குறள் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலான்ட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் கவர்மெண்ட் பஸ்ஸுங்க வர வரைக்கும். இந்த தன்னஞ்சை போயிட்டு தன்னஞ்சை தன்னேஸ்வரம் வந்து திருக்குறள் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக தாம்பரத்துலேருந்து கேசிபிடிக்கு லோ ஃப்ளோர் பஸ்லாம் வந்துருக்காங்க. பஸ் ஏறினோடனே ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. அது என்ன சம்பவம்னு சொல்லிட்டு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறேன். சென்னையில் இப்போது டெம்பரேச்சர் 33 degree Celsius. இப்போ நம்ம பஸ் மறைமலை நகரை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே நமக்கு ரைட் சைடில் தான் ட்ராக்ன்றது இருக்கும். சென்னை டு செங்கல்பட்டு. ஓகே கேஸ், as I already told, டிக்கெட் ஃபேர் வந்து 150 ரூபா தாங்க. பெரிய இங்கிலீஷ் தரேன் நினைப்பு. மக்கள் பஸ்ஸில் கூட்டமே இல்லைங்க. லாஸ்ட் சீட்டில் நானும் ஒருத்தர் மட்டும் தான் உட்காந்துருக்கோம். ட்ரெயினில் சைடில் ஒரு கிடைச்ச எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. பட் காற்று தான் அங்கே வர மாட்டேங்குது.
ஓகேங்க, இந்த நேரத்தில் ஒரு சின்ன ப்ரொமோஷன் போர்டில் பார்க்குறீங்க. கன்னியாகுமரி 661 கிலோமீட்டர்ஸு. நம்ம ஆல்ரெடி கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணி கன்னியாகுமரி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர வேணுன்னா பாருங்கள். ரீச்ன்றது இல்லை, ஸோ அதுக்காக தான் மக்களே. இந்த நியூசிலாந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச்சுங்க. கில் அவுட் ஆகிட்டு இருக்காரு, பட் நம்ம ரோக்கோ இருக்காங்க. ரோக்கோ விளையாடுறத பார்க்குறது ஒரு ட்ரீட்டு, நம்ம ட்ராவல் ஒரு ட்ரீட்டு, டபுள் ட்ரீட்டுங்க அன்னைக்கு. ஒரு லேக் வருவாங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் மார்னிங் அந்த சைடு வந்தீங்கன்னா பரனூர் லேக்லேருந்து சன்ரைஸ் பார்க்குறது சூப்பராக இருக்கும். ஒரு முறை பார்த்தேன், ஒரு முறைனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் சன்ரைஸ் டைம் நீங்கள் வர முடியுது. பரனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல கூட சன்ரைஸ் பார்க்கணும், சூப்பராக இருக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சென்னையோட அவுட்டர் வந்துட்டோங்க. பரனூர் டோல் கிட்ட வந்துட்டோம். ஓகே மக்கள், இது சண்டேன்றதால சென்னையிலேருந்து சவுத் சைட் போகிற வெஹிக்கல்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருந்தது. பட் சவுத் சைட்லேருந்து சென்னை வர வெஹிக்கல்ஸோட டிராஃபிக்ன்றது அதிகமாக தான் இருந்தது. நீங்கள் வீடியோவிலே பார்க்கலாம். அண்ட் பரனூர் டோலில் ஒரு சில பேசஞ்சர்ஸ் நம்ம பஸ்ஸில் போட் பண்ணாங்க. அண்ட் இங்கேவே அவுட் சைட் வெண்டர்ஸ் ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. மக்களே, இதுதாங்க செங்கல்பட்டு லேக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சென்னை சைடில் இருக்கோம். பட்டு ட்ரெயினில் போனோம்னா அந்த லேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், வியூ வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பலவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணியிருந்தோம் ஒரு 2 months or 3 months முன்னாடி. அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே மக்கள், அதுக்கப்புறமா செங்கல்பட்டில் ஒரு சில பேசஞ்சர்ஸ் போர்ட் பண்ணாங்க. செங்கல்பட்டில் கொஞ்சம் நேரம் தாங்க நின்றுச்சு. இதுதான் மெயின் பஸ் ஸ்டான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பட் இங்கே தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க நம்ம பஸ்ஸுக்கு.
ஓகே மக்களே, இப்போ நம்ம பஸ் வந்து மதுராந்தகம் ரீச் பண்ணியிருக்கு. பஸ்ஸு காலியாக போனதால் இங்கே நிறுத்தி ஏற்றிட்டு போகிறாங்க பேசஞ்சர்ஸை. பட் பஸ்ஸு ஃபுல்லாக போணுச்சுன்னா இங்கே ஸ்டாப்பிங்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக நமக்கு மேல்மருவத்தூர் அந்த மாதிரியான இடத்துல தான் நிற்கும். பட் இது கன்ஃபார்மானது எனக்கு டவுட்டாக தாங்க இருக்குது. மேக்ஸிமம் நான் நைட் டைம் ஜேர்னிஸ் தான் பண்ணியிருக்கேன், பகலில் ஜேர்னிஸ் அவ்வளோவா பண்ணதில்லை. ஸோ அதனால் எனக்கு பெருசாக எதுவும் தெரியலங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம பஸ்ஸு மேல்மருவத்தூரை வந்து ரீச் பண்ணியிருக்கு. பஸ்ஸில் போடக்கூடாத சாங்ஸை போட்டுட்டாங்க, அதனால தான் இப்போ நான் மியூட் பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்கேன். ஓகே மக்களே, அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணி ஆத்தூர் டோல் பிளாஸா கிட்ட வந்துட்டோம். இந்த டோல் பிளாஸை தாண்டினோடனே நான் கொஞ்சம் நேரம் வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டேங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணும்போது நம்ம விக்ரவாண்டி பக்கத்தில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்ன்றது வந்துருந்தோம். ஓகே கைஸ், திண்டிவனம் பக்கத்தில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்ன்றது நிறுத்திருக்காங்க. ரொம்ப ஆவரேஜான ரெஸ்ட் ஸ்டாப் தான். யூஸ்வலாக நிறுத்துகிற இடத்துல தாங்க நிறுத்திருக்காங்க. சென்னை டு திருவண்ணாமலை போகும்போது இந்த இடத்துல நிறுத்துவாங்க, அண்ட் திருவண்ணாமலை டு சென்னை வரும்போது வேறு ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. ரெண்டுமே ஆவரேஜான ஸ்டாப்ஸ் தான். இல்லாமல் திருவண்ணாமலை போகிற எல்லா பஸ்ஸுமே இங்கே தாங்க நிற்கும். நம்மளோட பஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கணுங்க. பார்த்தீங்கன்னா 2 பஸ் நிற்கிது, எதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். பட் இங்கே இறங்கும்போது பஸ் நம்பரை நோட் பண்ணிக்கணுங்க. 0542 நம்ம பஸ் நம்பர். ஓகே மக்கள், இந்த பஸ்ஸோட ரூட் பற்றி சொல்லணும்னு சொன்னேன் இல்லைங்களா. கிளாம்பாக்கத்துலேருந்து நம்ம பஸ்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அதுக்கப்புறமா இப்போ திண்டிவனம் பக்கத்தில் ஒரு பைபாஸ் எடுத்துவாங்க. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகுமான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, பட் போகாதுன்னு தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம். திண்டிவனத்தில் பைபாஸ் எடுத்து நமக்கு திருவண்ணாமலை ரூட்டு இருக்குங்க. ஐ திங்க் அது வந்து வேலூர் தூத்துக்குடி ரூட்டா இல்லை வேலூர் புதுச்சேரி ரூட்டான்னு தெரியல. நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த ரூட் எடுத்து நம்ம திருவண்ணாமலை போய் ஜாயின் பண்ணிடுவோங்க. வயா செஞ்சி கீழ்பெண்ணாத்தூர் வழியாக நம்ம திருவண்ணாமலை போய் ரீச் பண்ணிடுவோங்க. பல தடைகளை தாண்டி இந்த ஆடலும் பாடலும் முயற்சி நடந்துருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி பல தடைகளை தாண்டி தாங்க நான் இந்த விளாகுங்கிறது எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோடய பேஷனை நான் கண்டினியூ பண்ணணும், நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இருக்கிறேன். பட் எனக்கு இப்போதைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்தேன், பட் இருந்தாலும் வீடியோன்றதை எடுத்துகிட்டு இருக்கேங்க. இப்போ போது பாருங்கள், ஒரு பஸ்ஸு ராஜா அப்படின்ற பஸ்ஸு திண்டிவனத்துலேருந்து நமக்கு செங்கல்பட்டு வரைக்கும் ஆப்ரேட் ஆகுதுங்க. அதே மாதிரி ஒரு பஸ்ஸு திண்டிவனத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் ஆப்ரேட் ஆகும், ப்ரைவேட் பஸ்ஸு. ஸோ அந்த மாதிரியான ப்ரைவேட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு விலாகை சப்மிட் பண்ணணுன்றதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க. பட் இப்போதைக்கு அதுக்கான டைம்ன்றது கிடைக்கல. பட் டைம் கிடைக்கும்போது நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேங்க. இதோ இந்த இடத்துல தாங்க நம்ம பஸ்ஸு திருவண்ணாமலை போகிறதுக்காக தனி டைரெக்ஷனில் டைவெர்ட் ஆகிடும். ஸ்ட்ரைட்டாக போனோம்னா திருச்சி ரோடு, நமக்கு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை. பட் இப்போ நம்ம ரைட் எடுத்து வேலூர் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை மற்றும் ஒசூர் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை, இந்த 2 நெடுஞ்சாலையுமே லிங்க்டில் தான் இருக்குது. ஸோ அந்த நெடுஞ்சாலையில் தாங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி திருவண்ணாமலை போய் ரீச் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இடத்துல திண்டிவனத்தில் ஒரு சின்ன ஸ்டாப்பிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது மெயின் பஸ் ஸ்டாண்டான்னு தெரியல, பட் ஸ்டாப்பிங்கிறது இருந்தது. பஸ்ஸில் நிறைய பேசஞ்சர்ஸ்ன்றது போட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் நமக்கு ரூட்டுன்றது டபுள் லேன் தாங்க. போகிறதுக்கு ஒரு லேனு, வரதுக்கு ஒரு லேன் தான். நம்ம இதுக்கு முன்னாடி சென்னை திருச்சி இதில் பார்த்த மாதிரி 4 வழிச்சாலையோ 3 வழிச்சாலையோலாம் இல்லை. இது வந்து 2 வழிச்சாலை தான். அண்ட் நமக்கு சென்னை டு திருவண்ணாமலை ட்ரெயின் ஆப்ஷனும் இருக்குங்க. புருலியா எக்ஸ்பிரஸ்ஸு அண்ட் விழுப்புரம் எக்ஸ்பிரஸ்ஸு
ஆனால் அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெடிக்கேட்டடாக ஒரு மெமு ட்ரெயின் வேறு கொடுத்துருக்காங்கங்க. இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பட் அதை பற்றி எனக்கு மேக்ஸிமம் தெரியல, நான் அதில் ட்ராவல் பண்ணதில்லை. பட் மெமு ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணி அதுக்கான டெடிக்கேட்டட் வீடியோன்றதை மேக் பண்ணி போட்டிருக்காங்க. பட் ட்ராவல் டைம்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான ட்ராவல் டைமு, கிட்டத்தட்ட 6.5 hours to 7 hours டைமிங் எடுத்துக்குது. காலையில் 4 மணிக்கு, அதாவது 4:30க்கு திருவண்ணாமலையில் எடுக்கிற வண்டி நமக்கு 11 மணிக்கு தான் அங்கே வந்து தாம்பரத்தை ரீச் பண்ணுது. அதுக்கான டெடிக்கேட்டட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ரிட்டர்ன் டைரக்ஷனில் நமக்கு 6 மணிக்கு சென்னை பீச்லேருந்து எடுத்து 11:40க்கு திருவண்ணாமலையில் வந்து விடுவாங்க. டிக்கெட் ஃபேர் வந்து நமக்கு 50 ரூபா. பீச்லேருந்து திருவண்ணாமலை டு தாம்பரம் வந்து 55 ரூபா தான். பட் டைமிங்ன்றது ரொம்ப அதிகமாக நமக்கு கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் யோசிப்பீங்க, திருவண்ணாமலை கோவிலை போய்ட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போகலாமா அப்படின்ட்டு. ட்ரெயினில் போனால் உங்களுக்கு அன்டைமாக இருக்கும், நீங்கள் ரூம்ஸ் எடுக்கிற மாதிரி வரும். பட் பஸ்ஸுனால் நீங்கள் காலையில் ஒரு 4 மணிக்கு எடுத்திங்கன்னா ஒரு 3.5 hours ஜேர்னி, கிட்டத்தட்ட ஒரு 7:30 8 மணிக்கெலாம் நம்மளை திருவண்ணாமலையில் போய் விட்டுருவாங்க. அங்கே நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கோவிலை போய் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிட்டர்ன் சென்னை வர்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. பஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ட்ரெயின் அந்தளவுக்கு நமக்கு இந்த ஜேர்னி பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் செகண்ட் சாய்ஸ் தாங்க. ஒரு சூப்பரான காட் செக்ஷனுக்குள்ளே இப்போ நம்ம பஸ்ஸுன்றது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 5 kilometer ஸ்ட்ரெச்சுன்றது காட் செக்ஷன் இருக்குங்க இந்த ரூட்டில். அண்ட் திருவண்ணாமலை கோவிலில் நமக்கு அன்னதானமும் போடுவாங்க. ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த மாதிரி நடுவில் டைவர்ஷன்ஸ் எடுத்து நம்ம பஸ்ஸுன்றது ட்ராவல் பண்ணிச்சுங்க. அதனாலே கொஞ்சம் ட்ராவல் டைம்ன்றது இழுத்துருச்சு. பட் வேறு வழி இல்லை, பஸ்ஸில் பேசஞ்சர்ஸ் இல்லை, அவங்களுக்கு வருமானம் தான் முக்கியம், அவங்கள கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்காக சின்ன சின்ன ஊர்லலாம் நம்ம பஸ்ஸுன்றது உள்ளே போயிட்டு வெளியே வந்ததுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ராவல் டைம்ன்றது எடுத்துக்கிச்சு. பட் பீக் ஹவர்ஸில் பீக் டைமில் அந்த மாதிரி இருக்காது அப்படின்றது நினைக்கிறேன். அண்ட் இதே டைமில் ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொன்னால் இல்லைங்க, நம்ம நார்மல் பஸ்னால் நம்ம பஸ்ஸில் நிறைய கம்பின்றது இருக்கும். பட் லோ ஃப்ளோர் பஸ்ஸில் அந்த அளவுக்கு இல்லை. நான் ஒரு லக்கேஜை வேறு தூக்கிட்டு போனோன்னா ஏறி உள்ளே நிற்கிறது செட்டில் ஆகிறதுக்குள்ளே டிரைவர்ன்றது பஸ் எடுத்துட்டாங்க, அப்படி கீழே விழுந்துட்டாங்க நான். ஸோ அதுதான் ஒரு சின்ன சம்பவம். பட் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப அசிங்கப்படல, ஜஸ்ட்டு லைட்டாக அசிங்கப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே மக்களே, நம்ம பேசிக்கிட்டே திருவண்ணாமலை வந்துட்டோம். நம்ம பஸ்ஸுன்றது ஸ்ட்ரைட்டாக தாங்க போயிருக்கணும். இதுதான் நம்ம சென்னையிலேருந்து வந்த டைரெக்ஷன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் நமக்கு கிட்ட தாங்க. பட் ரோடை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு அவலூர்பேட்டை ஜங்ஷன்லேருந்து நம்ம அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்து நம்ம வந்து திருவண்ணாமலையை ரீச் பண்ணுவாங்க. இங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் நமக்கு வேலூர் வரும். நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்ததால் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்குலாம் வந்துட்டோம். அண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜும் அங்கே தாங்க இருந்தது. லாஸ்ட்டாக ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த சைட் போகவே இல்லை. அந்த வழியாக வந்தது ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங்காக இருந்ததுங்க. ஒரு சூப்பரான சன்செட் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையாரோட மலைக்கு பின்னாடி நடந்துட்டு இருந்தது. அண்டு நம்ம அப்படியே திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. ட்ராவல் ஹவர்ஸ்னு பார்க்கும்போது இப்போ 6:16 ஆகுது. 2:25க்கு எடுக்கணும். ஸோ 3 hours 50 minutes ஆகும். பஸ் ஸ்டாண்டு
ஓகே மக்களே, நம்ம பஸ்ஸு உள்ளே என்ட்ரானோடனே என்னோடய அடுத்த பஸ்ஸுன்றது ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இறங்கி அந்த பஸ் ஏறுறதுக்கு எனக்கு டைம்ன்றது கரெக்டாக இருந்தது. பட் அதனால் இந்த வீடியோவோட அவுட்ரோன்றது என்னால் கொடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கிளாம்பாக்கத்துலேருந்து நம்ம திருவண்ணாமலை வரைக்கும் ப்ளூ கலர் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். ஒரு சூப்பரான ஜேர்னியாகவே இருந்தது. அண்ட் இந்த ஜேர்னி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறாங்க. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம கள்ளக்குறிச்சி போயிற பஸ்ஸில் ஏறணும். கேபின் சீட்டுன்றது கிடச்சிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். இல்லை மெயின் கண்டென்ட்டான கிளாம்பாக்கம் டு திருவண்ணாமலை வரைக்கும் பார்க்க வந்திருந்தீங்கன்னா நீங்கள் இப்போவே கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். அண்ட் இன்னொரு முறை இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி பஸ்ஸில் டிஎன்எஸ்டிசி கேபினில் ஒரு சின்ன ரைடுன்றதை நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அது வேணும்னா பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சபரி அவுட். ஓகே மக்கள், என்றைக்கும் இல்லாத அதிசயமாக இன்றைக்கி நமக்கு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் கேபின் சீட் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம திருவண்ணாமலை வந்து ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா கள்ளக்குறிச்சி போகிற பஸ்ஸில் இப்போ நம்ம ஏறியிருக்கோங்க நம்மளோட சொந்த ஊரை ரீச் பண்ணுறதுக்கு. எப்பயுமே பேக் கேட் வழியாக தான் ஏறுவோம். பட்டு இந்த மாதிரி பஸ்ஸு வெளியே வந்துட்டு இருந்தது. எனக்கும் ஊருக்கு போகிற பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு இந்த பஸ் விட்டால் சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் கேட்டில் ஏறினேன். ஸோ பார்த்தா கேபின் சீட் ஃப்ரீயாக தான் இருந்தது. அப்படியே வந்து உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அப்படியே நமக்கு திருவண்ணாமலையை சுற்றி காமிக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் போகுது பாருங்க, க்ரீன் கலர் பஸ்ஸு. அதுதான் நித்யா பஸ்ஸு. பட் அந்த பஸ்ஸில் போனால் எனக்கு எங்கள் ஊர் போகிறதுக்கான கனெக்டிவிட்டி பஸ் கிடைக்குங்க. பட் அதுக்கு பின்னாடி போகிறேன். இந்த பஸ்ஸில் போனால் கிடைக்குமான்றது டவுட் தான். பஸ்ஸு இங்கே என்ன தான் சேமாக போனாலும் பட் என்னோடய பாயிண்ட்டை போய் ரீச் பண்ணுறதுக்குள்ளே ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்சஸ் அட்லீஸ்ட் ஒரு 5 minutes to 7 minutesன்றது இருக்குங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பஸ் போகுது பாருங்கள், முருகா அப்படின்ற ஒரு பஸ்ஸு. இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் செம்ம டிமாண்டான ரூட்டுங்க. கள்ளக்குறிச்சி டு திருவண்ணாமலை ஹெவி காம்படிஷன்ன்றது இருக்கும். கவர்மெண்ட் பஸ்க்கும் ப்ரைவேட் பஸ்க்கும் அடிக்கடி ஃபைட்ஸ்லாம் கூட வருங்க. நீங்கள் இந்த ஸ்டாப்பிங்கில் இறங்குனீங்கன்னா அப்படி ரைட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு அண்ணாமலையார் கோவில் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது அங்கே உங்களுக்கு விஜயா மால்.